கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 20:4 ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அவர் நமது மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு அநேகர் விரும்புகிறாங்க, ஆனால் காரியம் நடக்கலை. இந்த காரியத்தை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இந்த வருடத்தில் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும், இந்த மாதத்தில் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு மனசில் விருப்பம் இருக்குது. ஆனால் காரியங்கள் எதுவும் நடக்காத உள்ள சூழ்நிலையில் மனசு உடைஞ்சு போய் பல பேர் இன்றைக்கு இருக்கிறதை நாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு பேசுகிறார். நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை நீங்கள் மன விரும்பின காரியங்கள் நடக்காதபடி மனம் உடைந்தவர்களாய் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தேவ ஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தம்பி, தங்கச்சி, உங்கள் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவன்.